உன்னுடைய அற்புதத்தை காட்டி என்று சொல்லி 8 விரல்களால் மீண்டும் இதே மாதிரி ஒரு முருகனை செய்தார். கட்ட விரல் இல்லாமல் செய்தார். என்ன ஆச்சரியம்! அப்பா ராஜா பார்த்தா இவன் இப்படியே சும்மா விட்டா சரியா வராதுன்னு 2 கண்ணையும் எடுத்தான். நீ கண்ணு இல்லாம என்ன பண்ணுவ? இப்படி ஒரு சோதனையா? நமக்கெல்லாம் இந்த மாதிரி சோதனை வந்ததுன்னா தயவு செய்து ஜென்மத்துக்கு நான் முருகனை செய்யவே மாட்டேன், முருகன் கோயிலுக்கே போக மாட்டேன், கட்டவரை எடுக்கிறாரேன்னு அவனால விழுந்துருவான். ஆனா அந்த முருக பக்தர் முருகன் மேல நம்பிக்கை வச்சார். இந்த நம்பிக்கை உன் கழுத்துல கட்டியே வச்சாலும் உன் கொள்கையில இருந்து நீ விட்டுறாரு. கொஞ்சம் சோதனை வரும், ஊரே உன்னை எதிர்க்கும், உன்னை இழிவாக பேசுவார்கள். ஆனால் கடைசியில உன்னை கோபுரத்தில் உட்கார வச்சிருவான். கைகையாளன் மறந்து விடாது. நான் சொல்றேன். அப்ப நேரா போறார். எந்த ஊர்லயே ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர்ல போய் இப்ப 3வது சிலை கட்ட விரலும் இல்ல,